வந்து இப்போ கரண்ட் அந்த வார் டென்ஷன் பேஸ் பண்ணிட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4% கிட்ட வந்து ஃபால் இருந்தது. இதே வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கிட்ட வந்து ஒரு மேஜராக ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. இதை பேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கோல்டு வந்து சில்வர் வந்து எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே டைம் வந்து செகண்ட் நீங்கள் கேட்டது வந்து ஒரு செக்டார்ஸ், இப்போ எந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ மேஜராக இப்போ நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு 2 டேஸிங் செஷனே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. அப்போது இந்த டைமில் எந்த செக்டாரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்மளால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தேர்ட் ஒன் வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனோட இம்பேக்ட் வந்து இப்போ கரன்சி கமாடிட்டிக்கு வந்து எப்படி இருக்கும். இப்போ கமாடிட்டி சொல்கிறது வந்து இப்போ கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ரூட் ஆயில் பற்றி என்னோட வியூ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அரௌண்ட் $67 $74 வரையும் போகும்னு சொல்லி ஒரு யூஎஸ் சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது அதை வந்து ஏன் வந்து இப்போது க்ரூட் ஆயில் மட்டும் ஏறுது, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏன் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி கேட்டதுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக இந்த வார் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனோட இம்பேக்ட் வந்து இப்போ கரன்சி கமாடிட்டியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த செக்டாரில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம், எந்த செக்டார் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எந்த செக்டார் வந்து நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லி அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபைனல் ஒன் வந்து இப்போது நிஃப்டி, சென்சஸ், க்ரூட், கோல்டு அண்ட் சில்வர். இது வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போது காமனாக இந்த வார் வந்து ஏன் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தான் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வார் வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகலை. லாஸ்ட் இயர் நமக்கு ஜூன் 2025 வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்போது யூஎஸ் வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு ரீசன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்து நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து அவங்க மேலே வந்து அந்த வார் இதை வந்து இம்போஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வந்து ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் அது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம், நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது திரும்பவும் என்ன ஆகுனா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த ஆப்ரேஷன் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இப்போது இது பார்க்கும்போது திரும்ப அவங்க சொல்கிற விஷயம் திரும்ப வந்து அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டியை அவங்க வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது திரும்பியும் வந்து நாங்கள் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் இந்த வாரை வந்து நாங்கள் அந்த கண்ட்ரி மேலே வந்து இம்போஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க சொல்கிற ஒரு விஷயம். பட் இது ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரீசன் அந்த நேஷனல் அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டி டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த வார் அப்படின்னா அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கா இல்லையான்னு சொல்லி எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கே வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். ஃபர்ஸ்ட் இவங்க அட்டாக் பண்ணாங்க. இப்போது ஒரு 2 months முன்னாடி வந்து இவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் வெனிசுலா வந்து அட்டாக் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க 2 கண்ட்ரிக்கு இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா. அப்போது இந்த 2 கண்ட்ரியுமே வந்து யூஎஸ்டி பேஸ் பண்ணிட்டு இவங்க வந்து ட்ரேட் பண்ணல. இவங்க 2 பேருமே வந்து யுவான் பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ட்ரேட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போது யூஎஸோட ஒரு அஜெண்டா என்னென்னா குளோபலாக வந்து எல்லாருமே வந்து யூஎஸ்டி பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணணும், மற்ற கரன்சி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களோட மெயின் அஜெண்டா. இப்போ நீங்கள் டேரிஃப் இப்போ இந்தியா மேலே இம்போஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் ஆயில் பை பண்ணக்கூடாது, எங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்து ஆயில் பை பண்ணணும்னு சொல்லி நிறைய டேரிஃப்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அதுக்கும் இருக்கிற காமனான விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் எங்ககிட்ட தான் பை பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கரன்சி வந்து யூஎஸ்டி பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பை பண்ணணும், மற்ற கரன்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ யூஎஸோட ஒரு மெயின் விஷயம். அப்போது மேஜராக வந்து இப்போது எந்தெந்த கண்ட்ரிஸ் கிட்ட வந்து ஆயில் ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெனிசுலா, சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் வந்து ஈரான். அப்போது வெனிசுலா வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போது சவுதி அரேபியா வந்து அவங்க அட்டாக் பண்ணல, பட் ஈரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சவுதி அரேபியா வந்து இவங்க அட்டாக் பண்ணாததுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டில் யூஎஸ்டி பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க. பட் ஒரு டாப் ஃபர்ஸ்ட் கம்பெனி அதுக்கப்புறம் வந்து டாப் 3rd கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து
யுவான் பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து யூஎஸ் வெனிசுலா அதுக்கப்புறம் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போது இவங்ககிட்ட வந்து ரிசர்வ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது வெனிசுலா கிட்ட தான் வந்து ஹையஸ்ட் ரிசர்வ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, தேர்ட் வந்து ஈரான் கிட்ட தான் வந்து ஹையஸ்ட் ரிசர்வ் இருக்குது. அப்போது இவங்களோட மெயின் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து வெனிசுலா அதுக்கப்புறம் வந்து ஈரானை வந்து கேப்சர் பண்ணணும். பட் இவங்க 2 பேருக்கு இருக்க ஒரு சப்போர்ட் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து சைனா. அதனால தான் இவங்க டேரெக்டாக ஈரானை போயிட்டு அட்டாக் பண்ண ஒரு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரேடிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சைனா அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா. ஸோ ஓகே, இப்போது இவங்க வந்து ஏன் இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கிற கண்ட்ரியாக வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது யூஎஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கான ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போது இந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இது வந்து இப்போது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட போயிட்டு பை பண்ணுற மாதிரி இடம். அப்போது அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக இருக்க கண்ட்ரி கிட்ட போயிட்டு அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா இப்போ அந்த ஆயிலை வந்து என்ன பண்ணலாம், இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் இவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இவங்க பண்ணுற என்னன்னா ஆயில் இவங்ககிட்ட வந்து ப்ரொடக்ஷன் ரிசர்வ் வந்து ஒரு காலியாகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க அந்த கண்ட்ரியை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி இதுதான் வந்து இந்த வாரோட ஒரு மெயின் அஜெண்டாவாக வந்து இருக்குது. ஸோ ஓகே, செகண்ட் வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனோட இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரன்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு கமாடிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ குளோபலாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் ஒரு 2 டேஸே வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஹார்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த இம்போர்ட் பண்ணுற ஒரு இது வந்து வரல, அப்படி இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த ட்ரேடிங் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போது இப்போ ஆயில் இது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் இதெல்லாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 20 to 30% வந்து எந்த வே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மியூ இந்த வே த்ரூவில் தான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்ஸை வந்து ட்ராவல் பண்ணும். பட் இது வந்து நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இந்த ட்ரேட் இஷ்யூ வருதோ, இந்த வார் டென்ஷன் வருதோ, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும், க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 85 to 90% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்போது இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது வந்து எப்பயுமே இப்போ இந்த வாட்டி மட்டும்தான் வந்து இது ஸ்டாப்பாக இருக்குது அப்படின்னா இது கிடையாது. எப்பயுமே வந்து ஒரு ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த இது நம்ம வந்து ஒரு வார் டென்ஷன் எந்த இஷ்யூ வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயில் தான் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சப்ளை கட் பண்ணிட்டு க்ரூட் ஆயில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன் க்ரூட் ஆயில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு $74 வரையும் வரணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு லைவ்லேயே வந்து பார்த்துருக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து நியர்லி நம்மளுக்கு வந்து ஒரு 16%. இப்போது நான் சொன்ன இடத்துலேருந்து அரௌண்ட் லாஸ்ட் ஒரு ட்ரேடிங் செஷனே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 16% கிட்ட வந்து ஒரு ஸ்பைக் வந்து இதுவரையும் நான் வந்து கொடுத்துருக்கு. பட் இதுவே வந்து நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 900 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் வந்து கொடுத்துருக்கு. அப்போது எதில் வந்து நமக்கு இதில் இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் எல்லாம் வந்து மேஜரான இம்பேக்ட் இருக்கும். பட் நம்மளோட மார்க்கெட் அந்த ஈக்விட்டி அந்த மார்க்கெட்டில் வந்து இதோட இம்பேக்ட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் நான் அனலைஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் க்ரூட் ஆயிலில் மட்டும் பை சொல்லியிருப்பேன். பட் நிஃப்டி இதில் வந்து பார்க்கும்போது இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் சொல்லி ஒரு டெக்னிக்கல் டேர்மில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு செக்டார் பேஸ் பண்ணிவிட்டு எதில் வந்து நம்ம இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போது செக்டார்ஸ் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பெயிண்ட், டயர், கெமிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த செக்டார்ஸ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 5% கிட்ட வந்து இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ இருக்கும். அப்போது எப்போலாம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் பேஸ் பண்ணி செக்டார்ஸ். இப்போ பெயிண்ட்டாக இருக்கட்டும், பெயிண்ட் வந்து க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. டயர்ஸும் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு இந்த செக்டார்ஸ்லாம் இருக்குது. அப்போது க்ரூட் ஆயிலில் எப்போலாம் வந்து நமக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது அதோட அந்த கம்பெனிஸோட அந்த செக்டார்ஸோட ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அப்போ அது கம்மியாகும் போது இது வந்து நெகட்டிவ் நியூஸ். அப்போ அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வந்து
பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏவியேஷன் இது பார்த்துக்கலாம். இப்போ ஏவியேஷன் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆயில் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. அப்போ ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், அது வந்து அந்த கம்பெனியோட ஒரு நெகட்டிவ் நியூஸ். இப்போது நீங்கள் இண்டிகோ அந்த ஸ்டாக்லாம் நீங்கள் பார்க்கலாம். இண்டிகோ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 7% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் இருக்கும். அப்போது இது வந்து ஃபால் ஆகிறது ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. பட் ஸோ ஓகே, இப்போது இது 2 செக்டாரும் நெகட்டிவாக இருக்குது. அப்போ எதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போது ஆயில் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎன்சிசி, ஜிசி, அதுக்கப்புறம் வந்து ஆயில் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் இருக்கும். அப்போது க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் செக்டாருக்கும் ஆயில் செக்டாருக்கிற அந்த கோரிலேட் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். இப்போது பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆச்சுன்னா ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வீடியோன்னு சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக இதை பற்றி நான் அந்த கோரிலேஷன் பேஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு செக்டார்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ் பண்ண அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் வந்து பெர்ஃபார்மாக இருக்குது. இப்போ நீங்கள் ஓஎன்ஜிசி செக் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் ஆயில் இந்தியா இதே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து இப்போது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டிஃபென்ஸ் நீங்கள் நிறைய பேர் டிஃபென்ஸு, அப்போது டிஃபென்ஸில் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷன் எடுக்கலாம். இப்போது முன்னாடி இப்போ நேற்று லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது இது பாசிட்டிவ் இருந்தது. பட் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம நெகட்டிவில் இருக்குது. அப்போது ஓவராலாக வந்து டிஃபென்ஸ் செக்டார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நியூட்ரல் ட்ரேட் ஆகுது. உங்களுக்கு ட்ரெண்ட் ஒரு டெக்னிக்கல் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதில் வந்து பைட் எடுக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரேடிங் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஆயில் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது. இப்போ நியூட்ரல் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் என்னோட இது வந்து நியூட்ரல், பார்த்து எல்லா செக்டார்ஸும் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போது நிஃப்டி, சென்சஸ், க்ரூட் ஆயில், கோல்ட் அண்ட் சில்வர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துலாம். இப்போ நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னதான் நிஃப்டி வந்து இந்த இடம் நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஜோன் லெவல்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து கீழே க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துருந்தது. இப்போ அந்த கேப் டவுன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு புல் பேக். அப்போது ஸ்டில் இது வந்து நமக்கு வந்து ஜோன் லெவலில் தான் இருக்குது. இதில் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்கஷன் குரூப்லேயே வந்து சார்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அது முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். அப்போது நிஃப்டி பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது நிஃப்டி வந்து கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இங்கே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு இன்டர்வியூ அனலைஸ் பண்ணிங்கன்னா உனக்கு கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போது கரண்ட்டாக இந்த இடம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிஃப்டி இங்கே வந்து ஃபால் ஆகும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 60% ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட் பண்ணலாம். அப்போது இங்கே உடனே நான் பை போகலாமானா இங்கே உடனே அந்த மாதிரி பை போக மாட்டோம். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் பையிங் போங்க. ஏன்னா ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து செல்லிங்கில் இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து வந்து நமக்கு 23,489 இந்த ரேஞ்ச் வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,000 அதுக்கப்புறம் வந்து 23,489. ஓகே, அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. அதனால் ஒன்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர் என்னென்னா இப்போது இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல். அப்போ இது கீழே தான் ட்ரேட் ஆகுது, இது பிரேக் அவுட் அப்படின்னா இது பிரேக் அவுட் கிடையாது. ஏன்னா இப்போது இங்கே நமக்கு வந்து பிரிண்டான கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒரு சப்போர்ட்டில் வந்து ஒரு பேசிக் ரூல், ஒரு கேண்டில்ஸோட ஒரு பேசிக் ரூல் சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா அது வந்து இன்வேலிட். அதே மாதிரி வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸில் வந்து ரெட் கலர் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா
அது வந்து நம்ம வந்து இன்வால்டாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போது இங்கே எக்ஸாக்டாக இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்து பிரிண்டாக இருக்குது. அப்போது இது வந்து நம்ம பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, அதனால் இப்போதைக்கு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு புல் பேக் கொடுக்கலாம். அப்போது நான் வெயிட் பண்ணுறது வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் இது வந்து ரிவர்சல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன். அப்போது செல்லிங் போகிறதா இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் போவாங்க. அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு இன்டிஷன் மொமெண்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து நிஃப்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்சஸ் பார்த்துலாம். இன்றைக்கி சென்சஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 1150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபால் வந்து நமக்கு கொடுத்துருந்தது. இப்போது சென்சஸ் நாளைக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி. இப்போ கரண்ட்டாக வந்து சென்சஸ் நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நமக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து நமக்கு வந்து ஃபாலாக இருக்குது. ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போது நீங்கள் சென்சஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் பாயிண்டில் தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போது சென்சஸும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். 78,500 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், சென்சஸில் வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இங்கே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சு என்ன பண்ணுவோம், பையின் போவோம். அதே மாதிரி இப்போ லோ பிரேக் அவுட் ஆகிருக்கு இங்கே செல்லுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம், ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு ஓகே இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். பட் இதில் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் தான் கம்பைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அப்போது இங்கே இப்போ கரண்ட் இதில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு லெவலாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் போகலாம். செல்லிங் அப்போ அதே மாதிரி வந்து இப்போது நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இப்போ பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஒரு 60% ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அரௌண்ட் ஒரு 76,929 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம சென்சஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் இது வந்து என்னோடய வியூ பையில் தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை. ஸ்டில் இது வந்து என்னோட இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். மோஸ்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மேஜராக அடுத்த ஃபால்ஸோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஸ்டில் என்னோட வியூ இது வந்து பையிங்கில் தான் இருக்குது, இது செல்லிங்கில் கிடையாது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்த்தலாம். இப்போது க்ரூட் ஆயில் லாஸ்ட் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன். க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து இந்த இடம் மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். டார்கெட் வந்து $74 சொல்லியிருந்தேன். அதே டைம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அரௌண்ட் ஒரு $76.5 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து க்ரூட் ஆயில் அரௌண்ட் ஒரு $100 கிட்ட போகும்னு சொல்லியிருந்தேன். அப்போது மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சாலேஷனில் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் இருக்குது. அப்போது ஸ்டில் க்ரூட் ஆயில் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேம், இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் ஓவராலாக வந்து நெக்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு $100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது கரண்ட்டாக வந்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து நம்ம நிஃப்டி சொல்லணும் சைட்வேஸில் இருக்குன்னு சொல்லி, இப்போ க்ரூட் ஆயில் வந்து இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆக போதா இல்லைனா இந்த நியூஸஸ் பேஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆக போதா, அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து கரண்டாக என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட்லேருந்து டவுன் திரும்பியும் மேலே போயிருக்கு, கீழே திரும்பியும் மேலே போயிருக்கு. அப்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு $100 வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டால் அதை பேஸ் பண்ணி உங்களோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கால்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் ஜஸ்ட் அதை ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணேன். அப்போது க்ரூட் ஆயில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ரிவர்சல் ஆக போதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா, அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா க்ரூட் ஆயிலில் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் செட்டப் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். இப்போ கோல்டில் வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு சடன் ஃபால், இப்போ எல்லோரும் பொறுத்தவரையும் ஒரு சடன் ஃபால் வந்து கொடுத்துருந்து. ஏன்னா கோல்டு நம்ம லாஸ்ட் செஷன்லேயே வந்து சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து 5,428 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 5,600 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து கோல்டு பார்க்கும்போது கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆகுது.
இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போது பாட்டம் டு டாப் திரும்பி வந்து பாட்டம் அதுக்கப்புறம் டாப் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த ஃபாலும் எங்கே வரைக்கும் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த பாட்டம் ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் வந்து கொடுத்துருக்கு. அப்போது கோல்டு வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஒரு சேனல், அதனால இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுனால இது பை கிடையாது, இங்கே வந்து ட்ரெண்ட் லைனில் இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ண உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கோல்டு இது வந்து சடன் ஃபாலா சடன் கிராஷா அப்படின்னா இது கிராஷ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு சேனலில் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு ட்ரேட் ஆகுது. அப்போது இந்த சேனல் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரும். அப்போ இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு நம்மளுக்கு வந்து சைட் வேஸில் இருக்குது, எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபர்தராக வந்து கோல்டோட மொமெண்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இப்போ வந்து சில்வர் பார்த்துலாம். இப்போது சில்வர் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இதில் வந்து ஒரு $10 கிட்ட வந்து சில்வர் 10% கிட்ட வந்து சில்வர் ஃபால் ஆச்சு. இதுதான் வந்து மேஜராக நியூஸுமே இருந்தது. பட் அந்த சில்வர் வந்து ஏன் ஃபால் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணியே வந்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். இப்போது சில்வர் பார்த்தீங்கனாலும் இதுவும் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ஒரு சேனலில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா இப்போது பாட்டம் டு டாப் திரும்பியும் பாட்டம் அடிச்சிருக்கு, திரும்பியும் டாப் போயிட்டு திரும்பியும் பாட்டம், இங்கிருந்து தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக். அப்போது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து சேனல் இருக்குது. சேனல்னால் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த சைட்வேஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கும். அப்போ இது வந்து கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்த வரையும் வெயிட் பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு வந்து புது ஹைஸ் வந்து மேஜராக அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்த நம்ம புது ஹைஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஃபர்தராக வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.